Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi the BK12 தான் நேற்று புனேரி பல்தன் 45-36 பெங்கால் வாரியர் தேவாங் டீம்கிட்ட ஜெயிச்சிட்டாங்க. 9 பாயிண்ட் லீடில் ஹேட்ரிக் வின் வேறு புனேரி பல்தன் அசலாம் தான் இருக்குது. மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சாகர் வருவாரா இல்லையா, அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் பீச்சில் பார்த்தேன் சினிமா தேட்டரில் பார்த்தேன் நிறைய பேர் சொன்னீங்க. அப்போது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்குற போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். சாகர் விளையாடு வரா மாட்டாரா சனிக்கிழமை குஜராத் ஜெயண்ட்டுக்கு எதிர்ன்றதை என்னோட வெர்ஷனை கொடுத்துருக்கேன். ரைட், இந்த மேட்ச்சுக்கு வந்துடுவோம். ஆஃப் டைம் வரைக்கும் 26-22 4 பாயிண்ட் தான் லீடு புனேரி பல்தன் சொல்கிறேன். அஸ்லம் ஃபஸ்ட்டு இதுவே டோட்டச்சு பிரமாதமானது. பர்திக் தையா காலில் தொட்டதாகட்டும், அவர் முகத்தையே பார்த்துருக்காரு, கீழே காலில் நைஸாக போய் ஷூ லைஸ் கிட்ட தொட்டார், அவுட் ஆகிட்டார் அவர். அப்புறம் ஃபஸ்ட் ரைடு தேவாங்க போனஸ் ப்ளஸ் டச் பாயிண்ட்டு 1-2 ஸ்கோரு. அப்புறம் அஸ்லம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தார், 2-2 ஆச்சு. ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்தது. தேவாங்க அஸ்லம் வந்து தேவாங்க 2 கால் அப்படியே பாஞ்சு பிடிச்சாருங்க செயின் டேக்கலில். ஆமாம், அந்த இடத்துல ஒரு அடிக்கூட பட்டிருக்கலாம், அவங்களுக்கு இஞ்சிலேருந்து வந்திருக்காரு. பட் கரெக்டாக பிடிச்சார், அவுட் ஆகிட்டார் அவர் தேவாங்கு. அண்ட் பெங்காலுக்கு மன்பிரீத்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமாம், அவர் நல்ல பிளேயர், ஃபஸ்ட் மேட்ச்சில் நல்லா விளாண்டார். அவர் ஒரு போனஸ் ஒரு டச் பாயிண்ட் எடுத்தார், 4-4 ஸ்கோரு. அண்ட் பெங்கால் இன்னொரு ஒருத்தர் வந்திருக்காரு பெங்காலுக்கு, புனித் குமார் அவர் பேர். அவரும் பாயிண்ட் எடுக்க ஆரம்பித்தாரா, தேவாங்க ரிவைவ் பண்ணி உள்ளே வந்தாங்க. 4-5 7-5 இப்படி தான் ஸ்கோர் போயிட்டு இருந்தது. அஸ்லம் ஒரு சூப்பர் ரைடு எடுத்தார், போனஸ் ப்ளஸ் 2 டச்சு, அதனால் 3 பாயிண்ட் வந்தால 7-5 ஆச்சு. அண்ட் நாட் அ சிங்கிள் ரைடு வாஸ் வேஸ்டட். ஆமாம், ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் ஒரு ரைடு கூட வேஸ்ட் ஆகலை, எல்லாத்துலேயும் பாயிண்ட். நோ டூ ஆர் டை சுச்சுவேஷனே இல்லை. 2 எம்டி ஆனதானே டூ ஆர் டையே. இவ்வளோக்கு சச்சின் தன்வர் வேறு இருந்தாங்க புனேரி பல்தனில், அவர் மேட்ச் 7ல் இல்லை, ஸ்டார்டிங் 7ல். ஸோ டூ ஆர் டை எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. ஒரு இடத்துல 3 பேர் தான் இருக்காங்க உள்ள பெங்கால் வாரியர்ஸுக்கு. தேவாங்க என்ன பண்ணார், டாக்டிக்கலாக நான் வெளில போயிட்டு சப்ஸ்டியூட் ஒரு டிஃபெண்டர் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ டிஃபெண்டர் தானே மெயின் அந்த இடத்துல டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அண்ட் தே ட்ரைட் லெவல் பிளாச். அஸ்லம் வந்து ஆல் அவுட்டை தான் கொஞ்சம் டிலே பண்ணார், ஏன்னா அவங்களுக்கு தான் கம்மியாச்சு ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு. அஸ்லமோட 17th மினிட்ல ஸ்கோர் 19-16 பல்தன் ஸ்கோர். 3 பாயிண்ட் தான் அவங்க லீடில் இருந்தாங்க 17th மினிட்லேயே. பெங்கால் வாரியர் மன்பிரீத் போன ரைடு எடுத்தார். அதில் வந்து அஸ்லம் நடராஜன் 2 பேருமே அவுட் பண்ணிட்டாரு, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அப்போ தான் ஆல் அவுட் ஆனாங்க. க்ளீன் அப் ஆக்ட்னு சொல்லலாம் மன்பிரீத் பண்ணது. 4 பாயிண்ட்டு. அதில் ஸ்கோர் வந்து 22-21, 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆகுது பெங்கால். 10th மினிட்லேயே ஃபஸ்ட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க பெங்கால் 16-10. புனேரி பல்தன் வந்து 18th மினிட்ல என்னமோ ஆல் அவுட் ஆனாங்க 22-21, 1 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். நம்ம நடராஜன் ஒரு இதில் அழகாக தூக்கிட்டாருங்க அப்படியே தேவாங்க, அவ்வளோ பெரிய ஆளை. ஆமாம், இவ்வளோக்கு சுற்றி வர 6 பிளேயர் நிற்கிறாங்க, இவர் அழகாக அப்படியே தூக்கிட்டாரா, எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. தேவாங்க அவுட், ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி தேவாங்க அவுட் ஆகிறத பார்க்குறேன். ஏன்னா அவரே ஒரு ஹெவி வெயிட்டு, பிக் பில்ட் ஃபெலோ தேவாங். அது நல்லா பண்ணார் நடராஜன். அஸ்லாம் இனாம்தார் தான் கேமை ரன் பண்ணிகிட்டே இருந்தார். ஆதித்யா ஷிண்டே அண்ட் பங்கஜ் மோஹித்தை தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க பாயிண்ட் வேணும்னு. அண்ட் 2 டிஃபெண்டர் குர்தீப் அண்ட் விஷால் பரத்வாஜ் ஹைஃபை வேறு கிடச்சிது அவங்களுக்கு. வெல், அண்ட் பெங்கால் டிஃபென்ஸ் எக்ஸ்போஸ் தான் சொல்லணும். முதல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்போஸ் ஆகிடும், வீக்காக இருக்குது அவங்க டிஃபென்ஸ். அதுக்கேற்ற மாதிரி 11வது நிமிஷத்துலேயே 2 கார்னரையும் மாற்றி விட்டாங்க. நிதிஷ் அண்ட் ஆஷிஷ் தான் ஸ்டார்டிங் 7ல் இருந்தாங்க, 2 பேரையும் நவுத்தி விட்டாங்க. அண்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. வந்தாங்க வந்து 0.0 கான்ஃபிடன்ஸ் நிதிஷ் அண்ட் ஆஷிஷ். ஸோ தேவாங் டீம் சும்மா கிளின்னு கிளிப்பார்ல பேப்பரை, அவுட் ஆகிட்டாங்க. இவ்வளோக்கும் அவர் 17 பாயிண்ட் எடுத்தார், பட் நோ யூஸ், டீம் தோத்துட்டாங்க. மன்பிரீத் ஒரு 4 அண்ட் புனீத் ஒரு 4. ரைடிங்லாம் கரெக்டாக தான் பண்ணாங்க, ரைடிங்கில் மட்டுமே 25 பாயிண்ட் வந்தது. பட் டிஃபென்ஸ் வந்துடுச்சு. நிதிஷ் 0, அஷிஷ் 0, பர்தீக் 2 அண்ட் மயூம் கதம் 1. இதுதான் அவங்களுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் அஸ்லம் இனாம்தார் 11 பாயிண்ட்டு, ஆதித்யா ஷிண்டே 11 பாயிண்ட்டு, பங்கஜ் மோஹிதே 5 பாயிண்ட்டு, குர்தீப் 5 பாயிண்ட். 2 பேருமே ஐஃபை எடுத்துட்டாங்க, குர்தீப் அண்ட் விஷால் பரத்வாஜ். அவர் ஒரு சேர்த்து ஐஃபை சொல்கிறேன், விஷால் பரத்வாஜ் அண்ட் குர்தீப் ஐஃபை. ஸோ 1 சைடட் ஆகிடுச்சு. கடைசியில் 9 பாயிண்ட் லீடில் ஜெயிச்சாங்க, ஹேட்ரிக் வின்னு. ரைடு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் தான், 26-26. டேக்கிள் பாயிண்டில் புனேரி பல்தன் 13, அவங்களுக்கு 5 தான். அண்ட் பெங்கால் வாரியருக்கு ஆல் அவுட் 2 வாட்டி பண்ணாங்க புனேரி பல்தன். தேவாங் டீமும் ஒரு வாட்டி தான் பண்ண முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா இங்கே 2 பாயிண்ட், அங்கே 3 பாயிண்ட். மொத்தத்தில் 1 சைடட் விக்ட்ரி ஆகிடுச்சு. கடைசியில் ஹேட்ரிக் வின்னு புனேரி பல்தன் பெங்கால் 3 விளையாடி 3 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த மேட்ச் பார்ப்போம், யூ மும்பா வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ரைட், யூ மும்பா வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 36-36 டை ஆச்சு ஸ்கோரு. டை பிரேக்கில் 7-6ன்னு 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லலாமா? செம்ம சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகிடுச்சு. வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி நேற்று விளையாண்டார். 30 நிமிஷம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் தான்
விளையாண்டாரு எதிர்பார்க்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் 2 பாயிண்ட் தான் எடுத்தார் நவீன் எக்ஸ்பிரஸ். யூ மும்பா தான் பெட்டர் சைடு. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் யூ மும்பா தான் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. பட் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பாயிண்ட் எடுக்கலன்னா இப்படி தான் ஆகும். நவீன் குவைட்டாக இருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஈவன் செகண்ட் ஹாஃபில் நெக்ஸ்ட் 10 நிமிஷமும் குவைட்டாக இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் அப்புறம் சடன்லி மல்டி பாயிண்ட் ரைட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு லோகேஷ் அவுட் ஆகிட்டே இருந்தார் அகைன் அண்ட் அகைன். யூ மும்பாவோட லோகேஷ் சொல்கிறேன். பர்வேஸ் பன்ஸ்வாலும் நிறைய பாயிண்ட் குரூஷியல் டயத்தில் விட்டுட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட்டு 10 நிமிஷத்தில் யூ மும்பா ஸ்கோர் 12, இவங்க 2, எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் 12-2. அப்புறம் சுனில் அவுட் ஆனார். சுனில் அவுட் ஆகி கொஞ்சம் நேரம் வெளில இருந்தார். அந்த நேரத்தில் நிறைய பாயிண்ட் எடுத்துட்டாங்க. வினயும் சிவம் பட்டாரையும் ஸ்டார்ட் கெட்டிங் பாயிண்ட்ஸ். இதில் தெரியுது சுனில் மேட்டில் இருக்கிற வரைக்கும் பாயிண்ட் எடுக்கிறாரா இல்லையோ, அவரோட லீடர்ஷிப் வாஸ் மிஸ்ஸிங். அண்ட் அதுக்கப்புறம் நவீன் மாதிரி பெரிய பிளேயர், சூப்பர் ஸ்டார் பிளேயருக்குலாம் ஒரு சின்ன ஸ்பார்க் கிடச்சா போதும், கான்ஃபிடென்ஸு சர்ன்னு ஏறிடுவாங்க. இவ்வளோ 30 நிமிஷம் ஒன்றும் பண்ணாதவர். அண்ட் ரைடு ஒன்று எடுக்கிறாரு 30வது நிமிஷத்துக்கு அப்புறம். 4 பிளேயர் வேறு இருந்தாங்க டிஃபென்ஸு. ரிங்கு, ரோஹித் 2 பேருமே செயின் வந்தாங்க. ஈ காட் த பாயிண்ட். கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது அந்த இடத்துல. அண்ட் டுக்கி பூந்து போய் எடுத்தார் பாருங்க, 3 பாயிண்ட் ரைடு. மேட்ச் அங்கே தான் சேஞ்ச் ஆச்சு. நவீன் பக்கம் வந்தது, ஹரியானா ஸ்டீலர்ஸ் பக்கம். அண்ட் கான்ஃபிடென்ஸும் வந்துருச்சு. பேக் டு பேக் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு நவீன் எக்ஸ்பிரஸ். லாஸ்ட் 10 நிமிஷத்தில் நவீன் 4 பாயிண்ட்டு. அப்புறம் சடன்லி வினய் அமிச்சாங்க. வினய் மட்டும் அனுப்பலைன்னா அங்கே போய் சூப்பர் டேக்கில் ஆகிட்டார், அவுட் ஆகிட்டார். அதுலேயும் நவீன் போயிருந்தா மேட்ச் நார்மல் டைமில் முடிஞ்சிருக்கும் போயிருக்கு. ஹரியானா நார்மல் டைமில் ஜெயிச்சிருந்துருப்பாங்க. பட் டை வரைக்கும் போச்சு. அப்புறம் கடைசியாக மேட்ச் அப்போ நவீன் திருப்பி ரைடு எடுத்தார். 3 டிஃபெண்டர் இருந்தாங்க. விஜய் ஒரு கிக் பண்ணி திருப்பி டுக்கி மாதிரி உள்ளே பூந்து 2 டிஃபெண்டரை சூப்பர் ரைடு ஆக்கி ஆல் அவுட் வேறு பண்ணி விட்டார். 5 பாயிண்ட் கிடச்சது. அதில் 3 பாயிண்ட் சூப்பர் ரைட்டுக்கும், 2 பாயிண்ட் ஆல் அவுட்டுக்கும். ஹரியானா ஸ்டீலர்ஸ் 1 பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க டக்குன்னு. அப்புறம் சுனில் மேட் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் மேட்ச் ஈக்குவலாகவே போயிட்டு இருந்தது. அஜித் சௌஹானும் பாயிண்ட்ஸ் அவங்களை எடுக்க ஆரம்பித்தார். லாஸ்ட் ரைடு மேட்ச்சில் டூ ஆர் டை சுச்சுவேஷன் அது. அண்ட் டாக்டிக்கல் பிளேயர் ஜெய்தீப் தையா ரொம்ப நல்லா டாக்டிக்கலாக அதெல்லாம் மூவ் பண்ணார். ஏன்னா 1 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க யூ மும்பா. ஜெய்தீப் செத்பால் வந்த ரைடரை போட்டு ஒரு அமுக்கி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 36-36 மேட்ச் டை ஆச்சு. டை பிரேக்கருக்கு போயிடுச்சு. அண்ட் டை பிரேக்கரில் ஃபஸ்ட்டே ஜஃபர் தானிஷ் அவுட் ஆகிட்டார் யூ மும்பா. அப்புறம் சிவம் பட்டே போனார். பொதுவாகவே நீங்கள் மெயின் மேட்ச்லேயே சூப்பர் ரைடு இருக்கிறது கஷ்டம். சிவம் பட்டாரை போய் ரோஹித், சந்தீப் அவுட் பண்ணார். அவங்களால இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. வேற ரிங்கு இவர் தான் ஃபார்மர் யூ மும்பா கேப்டன் வேறு. அவர் கார்னர்லேருந்து அவர் நடுவில் அவர் படுத்துட்டார், இவர் அவுட் பண்ணுறேன்ட்டுன்னு. வந்திருக்கவே வேணாம். ஏன்னா பொதுவாக 1 பாயிண்ட் தான் கொடுப்பாங்க, இல்லை 2 பாயிண்ட் கொடுப்பாங்க, 3 பாயிண்ட்டு. அவர் என்ன பண்ணார், இன்டெலிஜென்ட்டாக கையை உள்ளே பூந்து டச் பண்ணிட்டார் லைனை. சிவம் பட்டார் 3 பாயிண்ட் ரைடு. ஸோ ஃபஸ்ட்டு ரைடு முடிஞ்சோடனே டை பிரேக்கரில் 4-0 ஸ்கோரு. அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அன்லஸ் அந்த சைடு சூப்பர் ரைடு எடுத்தா. ஆனால் நல்லா ஜெய்தீப் தையா டாக்டிக்கலாக என்ன பண்ணார், அவங்க வர ஒவ்வொரு ரைடும் இவர் முன்னாடி போய் நின்ட்டார். அவரே பிடிச்சி அவங்களை தள்ளி விட்டார். ஆமாம் நான் அவுட்டு தான், நீ போன்ட்டுன்னு. ஏற விடவே இல்லை. உள்ளே வந்தால் தான் நீ போனஸ் எடுப்பேன், மற்ற ஆள்லாம் டச் பண்ணுவேன்னு கண்டினியூ அதை பண்ணார். லாஸ்ட்லேயும் திரும்ப மாட்டிக்கிச்சு 6-5. கடைசி ரைடு நவீன் எக்ஸ்பிரஸ் எடுக்கணும். நவீன் எக்ஸ்பிரஸ் தெரியும் நம்ம அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு போனஸ் எடுத்தாலே போதும், ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், 1 பாயிண்டில் ஜெயிச்சிருவோன்னு போனஸ் எடுத்தார் லாஸ்ட் ரைடு டை பிரேக்கரில். அவர் அவுட்டும் பண்ணிட்டாங்க. கோல்டன் ரைடுக்கு போயிருக்கோம், அங்கே போனஸ் அவர் எடுக்கலன்னா. ஸோ 7-6ன்னு டை பிரேக்கரில் ஜெயிச்சிட்டாங்க. பிரமாதமான நவீன் எக்ஸ்பிரஸ் கம்பேக். இப்போ பவன்லாம் கம்பேக் கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா இவங்களாம் சீனியர் பிளேயர் இல்லையா. நவீன் ஒரு 9 பாயிண்ட், வினய் 8, சிவம் பட்டார் 6, நீரஜ், ஜெய்தீப், ராகுல், சேத்பால், ராகுல் 4 டிஃபெண்டர், ஆளுக்கு 2 பாயிண்ட்டு. அங்கே அஜித் சௌஹான் 12 பாயிண்ட்டு, சந்தீப் ஒரு 4, இந்த சந்தீப் தான் பாட்னாவில் இருந்தவர். ரோஹித் ராகவ் 3, சுனிலுக்கு 3 பாயிண்ட் கிடச்சிது கேப்டன். பர்வேஸ் பன்ஸ்வால் 1, ரிங்கு 1, லோகேஷ் 3, நிறைய பாயிண்ட் வர விட்டாங்க. அதனால தான் மேட்ச் 1 மொத்தத்தில் தடிச்சு டை ஆச்சு. அண்ட் ஹைலைட் போய் தேடி பார்த்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டை பிரேக்கரும். எவ்வளோதான் மொத்தமாக நடந்தது அப்டேட் பண்ணிட்டேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டீம் நெக்ஸ்ட் வருது. 1 by 1 எங்களுக்கு எவ்வளோ ஆதரவு தான். நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.